ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் நாளை மாற்றக்கூடிய ஒரு நம்பிக்கையின் செய்தியாய் உங்களுக்காக சொல்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 4வது வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு சில காரியத்திற்காக நீங்கள் பல வருடங்களாக ஒரு சில விஷயத்திற்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? முடியுமா முடியாதா என்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டா, ஏசப்பா உங்களிடத்துல சொல்கிற வார்த்தை, நீ விசுவாசமாய் காத்திருந்தால் நான் அதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். நீங்கள் காத்திருக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் இதை செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருந்தா கர்த்தர் செய்வார். இந்த வசனத்தில் பாருங்க, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை. அப்போ நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தா, விசுவாசத்தோடு காத்திருந்தா கர்த்தர் கட்டாயம் செய்வார். ஒருவேளை சூழ்நிலை இன்னைக்கு நீங்க ஆப்போசிட்டா தெரியலாம், இது எப்படி நடக்கும் என்று ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் நீங்க விசுவாசத்தை விடாதபடி நீங்க தொடர்ந்து காத்திருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்தில் காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை உங்களுக்கு கட்டாயம் செய்வார். நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை ஒருவரும் கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மை கர்த்தர் தரும்படி தான் இன்றைக்கு இவ்வளவு தாமதமாகவே இந்த நாளிலும் கர்த்தருக்கு காத்துருங்க, பொறுமையாக காத்துருங்க, விசுவாசத்தோடு காத்துருங்க. கர்த்தர் கட்டாயமாய் செய்வார். நீங்க விசுவாசமா காத்திருந்தா நான் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். விசுவாசித்தவளே பாக்கியவது என்று பார்க்கிறோம். அப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க. அவர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமேன். ஆகவே இந்த வேளையில் இந்த வார்த்தைக்காக நம் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி, ஏசப்பா நமக்கு இன்னும் காத்திருக்கக்கூடிய கிருபை தாங்க என்று சொல்லி ஜெபிக்கலாமா? யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை முடியும். இசப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக சொன்ன இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீ விசுவாசமாய் காத்திருந்தால் நான் செய்வேன், நீ நம்புகிற காரியத்தில், நீ காத்திருக்கிற காரியத்தில்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளிலும் எந்தெந்த காரியத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு காரியத்திலே நீங்க வெற்றியை எனக்கு கட்டளிடுங்கப்பா. நீர் அந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்க, செய்து முடிங்க தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிலின் காரியமோ, படிப்பின் காரியமோ, வேலையின் காரியமோ, கடனோ, எந்த காரியமா இருந்தாலும், பலவீனங்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளைகள் இன்றைக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் இந்த நாளில் நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. பாவமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய கிருபை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.